வணக்கம் விஷன் 90 வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பட லக்னத்தை பார்க்குறது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நான் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பலன்கள். ஸோ அந்த தசாபுக்தி பலன்கள் வந்து உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 4ல் ரொம்ப சிறப்பான பலன், நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான நல்லா இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு சுமூகமாக ஹாப்பியாக போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும், நல்ல ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணம், நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வெளிநாடு வேலை, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறது. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. பட் புதன்கிழமைக்கு மேலே அவர் வக்கரமாகி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களும். பட் இருந்தாலும் மனைவி மற்றும் அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பண்ணாது. பட் இருந்தாலும் லாபங்கள் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் குதூகலத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே சிறப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை செய்பவர்கள் வேலை போல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு கணவன் மணி சுற்றுலா பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சி, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் அந்த 5ஆம் அதிபதியாக இருந்து அது குருடைய சாரத்தில் வந்து வேலை விஷயம் நிறைய பிரயாணம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், வெளி மாநிலங்களில் போகிற மாதிரி விஷயங்களும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி இதுவரை வந்து திங்கள் செவ்வாய் 11 நல்ல திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகங்களையும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தா புதன்கிழமையிலேருந்து வந்து ஒரு வக்கரமாகி புதன் 10ஆம் இடத்துக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது நல்ல வெளிநாடு வேலை, வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும். நல்ல பலங்கள், நல்ல சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்கும். ஸோ கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுக்தி வந்து சூரியன் 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து ஆன்மீக பிரயாணமாக வெளியூர் போகலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை தூண்டும். குடும்பத்துக்கு அதை பெருசாக பண்ணுங்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் அந்த சந்திரன் நீச்சமாக போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு மன சங்கடங்களோ ஏற்படும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தோம். புதன்கிழமைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து மிதுனத்துக்கு போகும். தொழில் ரீதியான விஷயங்கள், மனக்கலக்கங்கள், சந்தேகங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி அந்த ராகு வந்து 7ல் இருக்கிறது. ஸோ 7 இருக்கும்போது அது வந்து சனியுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகைச்சல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கங்க. என்ன தான் இருந்தாலும் லைஃப் வந்து நம்ம லைஃபுங்கிறது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ யாரோ நான் யாரோன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து லைஃப் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதர்ச தம்பதிகளாக இருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு 60, 40, 70, 30ங்கிற ரேஷியோலாம் இருக்குது. சிலது 50, 50லேயும் ஓடுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஓடின்னு இருக்க வழியாக யாரும் வந்து ஒரு 100 out of 100ல் வந்து கருத்தொருமித்த தம்பதிகளாக வாழ்கிறதே கிடையாது. ஸோ இதில் வந்து கோடியில் 10 கோடியில் ஒருத்தர் இருந்தாலும் பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் லைஃபு. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி புள்ள அமையறதில்ல, நம்ம நினச்ச மாதிரி அப்பா அம்மா அமைய போகிறதில்ல, அதே மாதிரி நினச்ச மாதிரி பொண்டாட்டி அமைய போகிறதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், எக்ஸாக்டாக தான் இருக்கும். நம்ம தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நண்பர் அடிக்கடி சொல்லுவார், ஏங்க எனக்கு நிறைய கடன் இருக்குங்க, கடன் இல்லைனா நான் எப்படி இருக்கும், நிறைய பணம் வந்தால் எப்படி இருக்கும்னு. நான் சொன்னேன், பணம் இல்லைன்னா நீ ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். ஏன்னா இந்த கர்மாங்கிறது வந்து ஏதோ ஒரு ரீதியில் வந்து உனக்கு கொடுக்கணும் போது பணத்தை கொடுத்தனா உன்னை ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டு அது வைத்தியத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து கடன் இருக்கிறது சந்தோஷமாக எடுத்துக்கொண்ட மாதிரி ஒன்று ஒரு இன்டர்லிங்காக தான் இருக்குங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ அது பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி வந்துடும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி நாளில் இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள், நல்ல பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது கடன் கெடுதினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். கன்னி லக்னமாகுது, சனி தசாவது, சனி வந்து குருடைய சாத்தில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் வந்து வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்துது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கன்னி லக்னமாக இருந்து கேது தசாவது, கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து மன உளைச்சல் இருக்கும், என்னடா இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணுறதுக்கிற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஸோ அதில் வந்து ஆல் இந்த கேம். அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாவது, சுக்கிரன் வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 9ஆம் தேதி 6ல் இருக்கும். வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திற்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு தனி டைம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எப்போ வேணால் பிரார்த்தனை பண்ணலான்னா அது சரி வராது. கரெக்டாக ஒரு டைம் மெயின்டைன் பண்ணி அது வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களை வந்து வேறு எல்லைக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும், அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி, பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம், ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாகூடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள், பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதுல வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே அப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி, இல்லை ஒரு தொழிலில் பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ, இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா 11லேருந்து என்ன கிரகம் நடக்கும், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமி வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்வார்னா
நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை இருந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.